அண்ணா பனையூர்ல அவங்களுடைய கட்சி கொடியையும் கட்சி பாடலையும் அறிமுகப்படுத்துறாரு. அரசியல் தளத்துல கால் பதிக்கிறாரு நம்மளுடைய விஜய் அண்ணா. ஸோ அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். வாழ்த்துக்கள் விஜய் அண்ணா. விஜய் அண்ணா கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும். இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய ஸ்டார் அப்படின்னா அது விஜய் அண்ணா தான். அவங்களுக்கு ரசிகர் பட்டாளம் ரொம்பவே அதிகம். இந்த அளவுக்கு அவங்க உயர்ந்ததற்கான காரணம் என்ன? தமிழ் சினிமால 1984 வெற்றி திரைப்படம் மூலியமா குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி இன்னைக்கு 68 படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு நம்மளுடைய விஜய் அண்ணா. இத்தனை வருஷமா விஜய் அண்ணா சம்பாதிச்ச ரசிகர் பட்டாளம் ஏராளம். அந்த ரசிகர்கள் எல்லாத்தையும் தொண்டர்களா மாற்றி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரா பொறுப்பேற்றிருக்காரு நம்மளுடைய விஜய் அண்ணா. விஜய் அண்ணா கிட்ட நம்ம முன்வைக்கிற கேள்வி என்னன்னா, விஜய் அண்ணா நடிச்ச படங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை ஒரு பெண்கள் பார்வையில நாங்க ஆய்வு செஞ்சிருக்கோம். அந்த வரிசையில நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய படம் சிவகாசி. சிவகாசி படத்துல ஒரு டயலாக் பேசிப்பாரு, பொண்ணுங்க எல்லாம் புடவை கட்டிட்டு வந்தா நாங்க கையெடுத்து கும்பிடுவோம், ஆனா இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வந்தாங்கன்னா எல்லாரும் தப்பா தொடதான் செய்வாங்க அப்படின்னு. பெண்களுடைய உடை அப்படிங்கிறது இங்க ரொம்ப பெரிய அரசியலா இருக்கு. ஒரு பெண் என்ன உடை அணியணும் அப்படிங்கிறதே இங்க ரொம்ப பெரிய விவாதமா தான் போயிட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் அவங்க அணிகிற உடை தான் அப்படின்னு முட்டாள்தனமா இன்னைக்கும் நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. அத அன்னைக்கே சிவகாசி படத்தின் மூலியமா டைலாக்ஸா பதிவு செஞ்சிருக்காரு விஜய் அண்ணா. அண்ட் அடுத்தது இந்த படத்துல ஒரு சீன் வரும். விஜய் அண்ணா அசனை அடிச்சிருவாரு. ஒரு ஆண் தன்னுடைய வீரத்தை வெளிக்காட்டணும் அப்படின்னா அதுக்கு பெண்களை அடிக்க தான் செய்வாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு இங்க வருது. சச்சின் படத்துல ஒரு பெண்ணை பார்த்து விஜய் அண்ணா பேசக்கூடிய டயலாக் அறிவை விட எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு. என்றென்றும் காதல் அப்படிங்கிற திரைப்படத்துல விஜய் அண்ணா பேசின ஒரு டயலாக், ஒரு பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னா அவன் நல்லவனோ கெட்டவனோ அவன் அடிக்கிறானோ உதைக்கிறானோ அதை எதையுமே கவலைப்படாம அந்த பொண்ணு அந்த பையன் கூடயே தான் இருக்கணும், அதுதான் நம்மளுடைய தமிழ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பெண்ணும் என்னோட அறிவு கண்ணையே திறந்து வச்சிட்டீங்க அப்படின்னு ரியலைஸ் ஆகுற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். ஒரு பெண் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிட்டானா தாலி அப்படிங்கிற ஒன்று அவளுடைய கழுத்துல ஏறிடுச்சுன்னா அவன் நல்லவனோ கெட்டவனோ அவன் கூட தான் அந்த பெண்ணு வாழணும் அப்படிங்கிறத பிற்போக்குத்தனமும் சொல்லுது, மனுஸ்மிருதியும் சொல்லுது. அதையே தான் நம்ம விஜய் அண்ணாவும் சொல்றாரு. விஜய் அண்ணா கெரியர்லேயே சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் அப்படின்னா போக்கிரி படம். போக்கிரி படத்துல ஹீரோயினோட இன்ட்ரோ சீன்ல அசனோட பிரெஸ்ட்டை ஒரு பாலா கன்வே பண்ணி அதை அடிக்கிறதுக்காக கையில பேட் வச்சு விஜய் அண்ணா நின்றுட்டு இருப்பார். அதே மாதிரி இந்த படத்துல மோனா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த கேரக்டரை பார்த்து விஜய் அண்ணா யார் இந்த மேட்ரு அப்படின்னு கேட்டிருப்பார். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இங்க புரியல, நம்ம எப்படி ஒரு பெண்ணை மாற்றோட கம்பேர் பண்றோம் அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் விஜய் அண்ணா 68 திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதுல வில்லு, யூத், நெஞ்சினிலே, ரசிகன், போக்கிரி, ஜில்லா, அழகிய தமிழ் மகன், குஷி, வேலாயுதம், வேட்டைக்காரன், திருமலை, பீஸ்ட், ஷாஜகான், மதுரை, சுறா, பத்ரி, சச்சின், இந்த 17 படங்கள்லையும் சினிமாவில் ஒரு வேர்ட் சொல்லுவாங்களே ஐட்டம் சாங், அது ஒன்றும் இல்லைங்க, பெண்களை கவர்ச்சி பொருளாக காட்சி பொருளாக காட்டி வைக்கக்கூடிய பாடல்கள் இந்த 17 படங்கள்லையும் இடம்பெற்றிருக்கு. இந்த 17 படத்துலையும் விஜய் அண்ணா அந்த மாதிரி பாட்டில் டான்ஸ் ஆடியிருக்கார். என்னுடைய கேள்வி என்னன்னா, பெண்களை ஏன் இப்படி கவர்ச்சிப்படுத்துகிற மாதிரியான வரிகள்லையும் கவர்ச்சிப்படுத்துகிற மாதிரியான காட்சிகள்லையும் அவங்கள வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ விஜய் அண்ணாவும் ஏதாவது ஒரு படத்தில் ஏன் இந்த மாதிரி பெண்களை கவர்ச்சி பொருளாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தாருன்னா அவருடைய அடுத்தடுத்த படங்களில் இந்த மாதிரியான பாடல்கள் இல்லாமல் இருந்திருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது புதுசு இல்லை. அன்னைக்கு எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய படங்களில் புரட்சிகரமான வசனங்களை பேசி அவர்கள் நடித்த பாடல் வரிகளில் புரட்சிகரமான பாடல் வரிகளை பாடி அவர் நடிச்சிருப்பாரு. அன்னைக்கு சினிமா அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் புதுசு. ஸோ அவரே தான் அரசியல் வார்த்தைகளை பேசியிருக்காரு, அவரே தான் பாடல் வரிகளை சொந்தமாக எழுதியிருக்காரு அப்படிங்கிறத மக்கள் நம்பி நிஜ வாழ்க்கையிலையும் அவர் அரசியலுக்கு வந்தால் நிறையா நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மக்கள் எல்லாரும் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டு அவரை தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. இந்த வரிசையில் நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வராங்க. அவங்க திரைப்படத்தில் செஞ்ச அரசியல் புரட்சியை
பார்த்துட்டு நிஜ வாழ்க்கையிலையும் அவங்க அரசியலுக்கு வந்தால் ஒரு புரட்சி நடக்கும் அப்படிங்கிறத நம்பி ஓட்டு போடுற நிறைய மக்கள் இங்கே இருக்காங்க. காரணம், யாராவது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் கொஞ்சமாவது உயர்த்திட மாட்டாங்களா அப்படிங்கிற நம்பிக்கையில தான். அந்த வரிசையில் நம்மளுடைய விஜயன் தான் இன்னைக்கு அரசியல் தளத்தில் கால் பதிக்கிறாரு. ஸோ அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். UX தமிழ் நேயர்களுக்காக பாய்.